continue our chemistry chapter. Okay, so next one வந்து auto oxidation of ethers. Auto oxidation of ethers. Auto oxidation of ethers அப்படின்னா automatically ethers will undergo oxidation. அதுதான் வந்து auto oxidation of ethers. Okay, so ether வந்து will react with atmospheric oxygen. Ether வந்து will react with atmospheric oxygen. Okay, so when it reacts with atmospheric oxygen, atmosphere la irukka oxygen kuda react பண்ணும்போது it will automatically undergo oxidation. When it automatically undergoes oxidation, it will form hydroperoxides. Hydroperoxides. And it can also form dialkyl peroxides. Dialkyl peroxides. In the reaction, ether in the presence of oxygen, ether bottle இருக்கிற இடத்துலலாம் எப்பவுமே வந்து burn பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த ரூமோட ஒரு எண்டில் ஈத்தர் இருந்தாலுமே வந்து இங்கே நம்மளால ஒரு மேட்ச் ஸ்டிக் கூட நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அந்த பாட்டில் நல்லா டைட்டாக மூடிக்கும். ஓகே, ஸோ ஏன்னா ஈத்தர்ஸ் வந்து they are spontaneously reacting with oxygen. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து it is explosive in nature. It is explosive in nature. ஏன் இது வந்து explosive in nature அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து it is spontaneous. It is spontaneous. Okay, so example பார்க்கலாம். CH3 CH2 O CH2 CH3 இந்த மாதிரி இருக்கு ஒரு ரியாக்ஷன். ஸோ ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத் ஆக்சி, இதோட பேர் வந்து ஈத்தாக்சி. 2 கார்பன்ஸ், ஸோ ஈத்தாக்சி ஈத்தீன். இதை வந்து I'm going to treat it with excess of oxygen. ஓகே, அட்மாஸ்பியரில் இருக்க எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ பெராக்சைடு. ஹைட்ரோ பெராக்சைடு பெராக்சைடு அப்படின்னா 2 ஆக்சிஜன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோனா ஹைட்ரஜன். ஸோ OOH குரூப் ஆட் ஆச்சுன்னா இட் இஸ் ஹைட்ரோ பெராக்சைடு. ஸோ இந்த ஹைட்ரோ பெராக்சைடு அப்படின்னா ஸோ இதே இதை அப்படியே நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வில் கெட் CH3 CH2O CH2 CH3 எழுதிக்கிறேன். ஹைட்ரோ பெராக்சைடுனா இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹைட்ரோ பெராக்சைடு. ஹைட்ரோ பெராக்சைடுனா OOH. இதோட பேர் வந்து 1-ethoxy ethyl hydroperoxide. 1-ethoxy ethyl hydroperoxide. நெக்ஸ்ட் வந்து என்னது dialkyl peroxide. இங்க ethyl குரூப் இருக்கு கரெக்டா. ஸோ எனக்கு வந்து diethyl peroxide கிடைக்கும். ஸோ another product will be diethyl. Diethylனா CH3CH2னா ஒரு ethyl group, இன்னொரு CH3CH2 இருந்ததுன்னா அது ஒரு ethyl group. ஸோ நடுவில் இப்படி 2 ஆக்சிஜன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து diethyl peroxide. Diethyl peroxide. So புரிஞ்சுதா? Auto oxidation. So some of the other important reactions பார்க்கலாம். For this diethyl ether, the diethyl ether oda some of the reactions. Okay, so
reactions of diethyl ether. First one, diethyl ether with PCl5 என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். So CH3 CH2O CH2 CH3 on reacting with PCl5. So எத்தனை குளோரின் இருக்கு? 5 குளோரின்ஸ் இருக்கு. அதுல ஒரு குளோரின் வந்து இந்த CH3 CH2 கூட சேரும், இன்னொரு குளோரின் வந்து இந்த CH3 CH2 கூட சேரும். ஸோ எனக்கு CH3 CH2 Cl அப்படின்னு இங்கே கிடைக்கும், இங்கேயும் CH3 CH2 Cl கிடைக்கும். ஸோ ஐ வில் கெட் 2 CH3 CH2 Cl ப்ளஸ் மீதி 3 குளோரின் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஸோ POCl3 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, next one, இதை வந்து வாட்டர் கூட நம்ம போடுறோம். in the presence of concentrated H2SO4. Concentrated H2SO4 na it is a dehydrating agent அப்படின்னு நமக்கு தெரியும். It removes water. So water வந்து நமக்கு எப்படி தெரியும்? It will separate as H and OH. So நான் 2 water molecules எடுத்துக்கிறேன். So எனக்கு என்ன ஆகும்? HOH இன்னொரு HOH வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த CH3 CH2 வந்து ஒரு OH கூட சேரும், இந்த CH3 CH2 வந்து இன்னொரு OH கூட சேரும். ஸோ எனக்கு 2 CH3 CH2 OH வந்து எனக்கு கிடைக்கும். மீதி என்ன வெளியில போகும்? மீதி இருக்க 2 ஹைட்ரஜனும் இந்த ஒரு ஆக்சிஜனும் it will be removed as water. So இந்த removal of water பண்றது தான் என்னோட concentrated H2SO4 which is called as the dehydrating agent. Okay, so third one, CH3 CH2O CH2 CH3 the presence of anhydrous zinc chloride. This is going to react with CH3OCl. CH3COCl. COCl அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். COCl ஃபங்க்ஷனல் குரூப் வந்து acid halide functional group. Okay, acid halide functional group. So இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இப்படி பிரியும். CH3CO தனியா பிரியும், Cl வந்து தனியா பிரியும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த ஈத்தர் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா, CH3 CH2O தனியா பிரியும், CH3 CH2 தனியா பிரியும். Both the first part will join together and both the second part will join together. So second part ரெண்டும் ஒண்ணா சேர்ந்ததுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2Cl அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டும் ஒண்ணா சேர்ந்ததுன்னா CH3 இருக்கு, CO இங்க O, CH2 CH3. So I am getting an ester. Okay, I am getting an ester. Next, CH3 CH2O CH2 CH3. இதை வந்து if I treat it with 5 chlorine molecules,
10 chlorine molecules, okay, in the presence of light. Chlorine molecule in the presence of light வந்து it is photochemical substitution reaction. ஸோ எனக்கு இங்கே 3 + 2 5 ஹைட்ரஜன், இங்கேயும் 3 + 2 5 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலாக இந்த 10 ஹைட்ரஜனுக்கு பதிலாக எனக்கு 10 குளோரின் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஆகும்? CH3க்கு பதிலாக I will get CCl3, CH2க்கு பதிலாக Cl2, O, CCl2, CCl3 இப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் எத்தனை ஹைட்ரஜன் வெளியில போயிருக்கு? 10 ஹைட்ரஜன் வெளியில போயிருக்கு. இங்க 10 2s are 20 குளோரின்ஸ் இருக்கு. 20ல 10 குளோரின்ஸ் இங்க வந்துச்சு. சோ மீதி இருக்க 10 ஹைட்ரஜனும் 10 குளோரினும் சேர்ந்து it will form 10 HCl. Okay, so இதெல்லாம் some of the important reactions of diethyl ether ஓட ஸ்பெசிபிக்கான சில reactions. Okay, so next வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் முடிச்சிட்டோம், ஆட்டோ ஆக்சிடேஷன் முடிச்சிட்டோம், அண்ட் டைஈத்தைல் ஈதரோட சில ரியாக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ், இல்லாட்டி இட் இஸ் கால்ட் as எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் or it is called as எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ். Okay, so in the electron deficient species வந்து it is going to get substituted in the aromatic ring. Okay, aromatic substitution. So நமக்கு ஈத்தர்ல வந்து ஒரு ஆல்காக்சி குரூப் இருக்கு, கரெக்டா? ஆல்காக்சி குரூப்னா என்னது? OR குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈத்தர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஈத்தர் எடுத்துக்கிறேன், CH3O CH2 CH3. இதோட பேர் என்னது? மீத்தாக்சி ஈத்தேன். ஸோ இந்த மீத்தாக்சி அப்படின்றது தான் வந்து என்னோட ஆல்காக்சி. அப்படி இந்த மீத்தாக்சியாக இருக்கலாம், ஈத்தாக்சியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஆல்காக்சி குரூப் வந்து இட் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னா என்னது? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னா நமக்கு உள்ள வந்து என்ன வருது? ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து உள்ள வருது. இந்த வர எலக்ட்ரோஃபைல இட் வில் பிளேஸ் த எலக்ட்ரோஃபைல் இன் த ஆர்த்தோ பொசிஷன் ஆர் இன் த பேரா பொசிஷன். ஓகே, சப்போஸ் எனக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஓகேவா? அரோமேட்டிக்னா கண்டிப்பா பென்சீன் ரிங் இருக்கணும்னு அர்த்தம். அண்ட் ஆல்காக்சி குரூப் ஒன்று இருக்கு. ஆல்காக்சினா இது மீத்தாக்சி. ஸோ உள்ள வர அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து either it will be in the ortho position or it will be in the para position. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆல்காக்சி குரூப். ஸோ இந்த அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல first we are going to study about halogenation. Halogenation. So OCH3. ஸோ இதோட பேர் என்னது? பென்சீன் ரிங் மேலே OCH3ன்றது தான், அதுக்கு ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், அனிசோல். அனிசோல். ஸோ இந்த அனிசோல் வந்து if it undergoes bromination, brominationனா it is treated with bromine. bromine in ethanoic acid. bromine வந்து நிறைய சால்வெண்ட்ஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். bromine in waterனா bromine water, bromine in CCl4 போடலாம், இல்ல bromine in ethanoic acid போடலாம். ஸோ இது வந்து மீத்தாக்சி குரூப். ஸோ மீத்தாக்சி குரூப் வந்து இட் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னா என்னது?
So எனக்கு bromine வந்து it will be in ortho position அப்படி இல்லாட்டி para position. So what are the products I will be getting? OCH3Br இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் and I will get a product like this. OCH3Br. Okay, so ortho para directly. So இந்த Br அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ். இதுல ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனும் ஒரு எலக்ட்ரான் ரிச். ஸோ இதுவும் ரிச் இன் எலக்ட்ரான்ஸ், இதுவும் ரிச் இன் எலக்ட்ரான்ஸ்னும் போது ரெண்டுமே வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும், ஏன்னா ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதனால இங்கே தான் வந்து மேக்ஸிமமாக தூரமாக தள்ளி இருக்கு. ஸோ திஸ் வில் பி மை மேஜர் ப்ராடக்ட் அண்ட் திஸ் வில் பி மை மைனர் ப்ராடக்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து நைட்ரேஷன். நைட்ரேஷன் அப்படின்னா I am going to add என்னது நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப் ஆட் பண்றதுக்கு I need nitrating agent. கரெக்டா? So what is my nitrating agent? எதை எப்பவுமே nitrating agent யூஸ் பண்ணுவோம்? Concentrated HNO3 and concentrated H2SO4. இது ரெண்டு தான் வந்து it is used as the nitrating agent. ஓகேவா? So nitro group வந்து it will be in the ortho position and it will also be in the para position. So which will be my major product? Para product வந்து major, இது வந்து will be my minor product. Okay? நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் Friedel-Crafts alkylation and acylation. So Friedel-Crafts alkylation. So இது வந்து Friedel-Crafts அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. So it is a name reaction and it is very very important. Friedel-Crafts alkylation. Alkylation அப்படின்னா adding alkyl group. ஸோ உங்களுக்கு Friedel-Crafts alkylation, Friedel-Crafts அப்படின்னாலே உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. என்ன க்ளூ அப்படின்னா Friedel-Crafts ரியாக்ஷன்னாலே இட் வில் டேக் பிளேஸ் வந்து in the presence of anhydrous aluminum chloride. It will take place in the presence of anhydrous aluminum chloride. இப்படி இருந்தாலே உங்களுக்கு வந்து அது Friedel-Crafts alkylation. அப்படி இல்லைன்னா it will be Friedel-Crafts acylation. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ OCH3 பிளஸ் ஆல்கைலேஷன். ஆல்கைலேஷன்னா எனக்கு ஒரு ஆல்கைல் குரூப் வேணும், ஆல்கைல் குளோரைட் குரூப் வேணும். ஸோ ஐ எம் டேக்கிங் CH3Cl. ஸோ இது வந்து ஒரு ஆல்கைல் குரூப், இது குளோரைட், ஆல்கைல் குளோரைடு எடுத்துக்கிறேன். ஸோ இட் வில் டேக் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் என்னது? It will take place in the presence of anhydrous aluminum chloride. அது மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த CH3ன்றது வந்து இப்போ CH3Cl எப்படி பிரியும்? Clன்றது வந்து Cl மைனஸ் ஆகும். மைனஸ் சார்ஜ்டு ஸ்பீஷீஸ்னா அது எலக்ட்ரோஃபைல் ஆகாது, இட் இஸ் நியூக்ளியோஃபைல். அப்போ CH3 பிளஸ் தான் என்னோட எலக்ட்ரோஃபைல். ஸோ இது வந்து ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் எனக்கு அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து இங்கே அட்டாச் ஆகும்போது இந்த பென்சீன் ரிங்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இட் வில் கம்பைன் வித் Cl அண்ட் இட் வில் ஃபார்ம் HCl. ஓகே, ஸோ எனக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா ஐ வில் கெட் லைக் திஸ் OCH3 அண்ட் பேரா ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா ஐ வில் கெட் லைக் திஸ் OCH3
CH3. So which will be my major product? Para product will always be my major product and this will be my minor product. So இது வந்து என்னவா இருக்கும்? இதுக்கு நேமிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இதை ரஃப் காலம்ல வேணா எழுதிக்கோங்க. ஒரு பென்சீன் ரிங் மேல OCH3 அப்படின்னு இருந்ததுன்னா அதோட பேர் வந்து அனிசோல். அதே மாதிரி ஒரு பென்சீன் ரிங் மேல OH மட்டும் இருந்ததுன்னா அது வந்து ஃபீனால். இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங் மேல NH2 குரூப் இருந்ததுன்னா அது வந்து அனிலின். அதே மாதிரி ஒரு பென்சீன் ரிங் மேல வெறும் CH3 OCH3 இல்லாம வெறும் CH3 இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டொலுயின். அதுக்கு பேர் என்னது? டொலுயின். இப்போ இங்க பார்த்தனா இந்த OCH3 நம்ம எடுத்துட்டோம்னா எனக்கு மீதி இருக்கிறது என்னது? பென்சீன் ரிங்கும் CH3யும். பென்சீன் ரிங்கும் CH3யும் இருந்ததுன்னா அது என்னது? டொலுயின். அப்போ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்னா அப்ப இதுவும் என்னோட ஆர்த்தோ பொசிஷன், இதுவும் என்னோட மெட்டா பொசிஷன், இது வந்து என்னோட பாரா பொசிஷன். அப்போ எனக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல மீத் பிளஸ் ஆக்சி இருக்கு. ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல மீத்தாக்சி, மீதி என்ன இருக்கு? பென்சீன் ரிங் பிளஸ் CH3 வந்து இட் இஸ் கால்ட் as டொலுயின். ஸோ இதோட பேர் வந்து ஆர்த்தோ மீத்தாக்சி டொலுயின். அப்போ இது என்னவா இருக்கும்? இதுக்கு நேர் ஆப்போசிட் பொசிஷன்னா அது பாரா பொசிஷன். ஸோ பாரா மீத்தாக்சி டொலுயின். பாரா மீத்தாக்சி டொலுயின். புரிஞ்சுதா? ஃப்ரிடில் கிராஸ் ஆல்கைலேஷன். ஆல்கைலேஷனா CH3Cl. ஓகேவா? ஆல்கைல் ஹாலைட் ஆட் பண்ணா அது வந்து ஆல்கைலேஷன். CH3Cl அப்படின்றது வந்து it is my alkyl halide. Okay, alkyl halide add பண்ணா it is alkylation. Next Friedel-Crafts reaction வந்து என்ன அப்படின்னா Friedel-Crafts acylation. Friedel-Crafts acylation. So எப்பவுமே Friedel-Craftsனாலே it will take place in the presence of anhydrous aluminum chloride. இங்கேயும் வந்து it will take place in the presence of anhydrous aluminum chloride. Alkylation na we are adding alkyl halide. Acylation na we will be adding acyl halide. Acyl halide na enna அப்படின்றத பார்க்கலாம். So இது வந்து எனக்கு benzene ring OCH3. Acylation na acyl halide add பண்ணலாம். CH3Cl na alkyl halide. CH3COCl போட்டோம்னா அது வந்து acyl halide. It is acyl. It will take place in the presence of another anhydrous aluminum chloride. So எனக்கு CH3 மட்டும் இருக்கும்போது CH3 மட்டும் இங்க ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல வந்திருக்கு. இங்க என்ன இருக்கு? COCH3 இருக்கு. So COCH3 வந்து என்னது ஆகும்? Ortho position liyo, para position liyo. So products will be OCH3, COCH3 the ortho product and OCH3 COCH3 this is my para product. So para product now always it will be the major product and it will be my minor product.
ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் நேம் சொன்னேன், கரெக்டா? ஸோ இதுல இன்னொரு நேமை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? பென்சீன் ரிங் மேல இன்னொன்று இருந்தா என்ன அப்படின்ட்டு. ஸோ பென்சீன் ரிங் மேல இன்னொரு காம்பவுண்ட், அதாவது பென்சீன் ரிங் மேல suppose if I have COCH3, இங்க COCH3 தானே இருக்கு. பென்சீன் ரிங் மேல OCH3 னா அனிசோல், வெறும் CH3 னா டொலுரின், COCH3 னா என்ன? ஸோ COCH3 போறதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு சொல்லுங்க. CH3 COCH3. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோ, சிங்கிள் பாண்ட்ன்றதுனால ஏன், கீட்டோன் குரூப். ஸோ இது வந்து ப்ரோபனோன். ப்ரோபனோனோட இன்னொரு பேர் வந்து அசிட்டோன், கரெக்டா? இதுவும் அசிட்டோன் மாதிரி தான் இருக்கு, ஆனா இதுக்கு பதிலா எனக்கு என்ன இருக்குன்னா பென்சீன் ரிங் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ இதோட பேரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசிட்டோன்னு சொல்ல மாட்டோம், அசிட்டோஃபீனோன் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டோஃபீனோன், ஃபினைல் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். பென்சீன் ரிங்னு சொல்ல மாட்டோம், ஃபினைல் ரிங். ஸோ இது வந்து அசிட்டோஃபீனோன். இப்போ இந்த OCH3 வச்சுட்டு மீதி இருக்கிறத பார்த்தா இது வந்து அசிட்டோஃபீனோன். அப்போ இது வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன குரூப் இருக்கு? மீத்தாக்சி இருக்கு. ஆர்த்தோ பொசிஷன்ல மீத்தாக்சி, ஆர்த்தோ மீத்தாக்சி. மீதி இருக்கிறது என்னது எனக்கு? அசிட்டோஃபீனோன். இங்க எப்படி ஆர்த்தோ மீத்தாக்சி டொலுவின் போட்டோம், அதே மாதிரி ஆர்த்தோ மீத்தாக்சி அசிட்டோஃபீனோன். இது வந்து பாரா மீத்தாக்சி acetophenone. So Purinda, what is the difference between alkylation and acylation? Okay, so the next one, next one வந்து we are going to study the uses of ethers. Uses of ethers. First we are going to study the use of diethyl ether. The use of diethyl ether. First one, it is used as a surgical anesthetic. Surgical anesthetic na surgery பண்றதுக்கு மயக்க மருந்தா வந்து இத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, so next diethyl ether அப்படின்றது வந்து it is a solvent. வாட்டர்ல எப்படி நிறைய காம்பவுண்ட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி it is used as a solvent. It is used as a solvent. Next வந்து இந்த diethyl ether வந்து it is very very volatile. Volatile னா ஈஸியா it catches fire. ஸோ அதனால நம்ம டீசல் இன்ஜின்ஸ் அந்த மாதிரி இன்ஜின்ஸ்ல வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ற ஒரு ஃபியூவலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் as a volatile starting fluid. Volatile starting fluid for diesel and gas engines. Okay, so next one, it is used as a refrigerant. Refrigerant na enadhu? It is used for storing things. Okay, kettu povama. Okay, so next one, the uses of anisole. diethyl ether ஓட ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன், அனிசோலோட ஃபார்முலாவும் தெரியும்னு நினைக்கிறேன். அனிசோல் வந்து it is a pharmaceutical agent.
pharmaceutical agent na it is used in many medicines அப்படின்னு அர்த்தம். Okay, and it is used as a precursor. Precursor அப்படின்னா it is similar to the starting material அவ்வளவுதான். It is used as a precursor in perfumes and insecticides. It is used as a precursor in perfumes and insecticides. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், அதாவது ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அந்த லெசனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மீட் இன் சம் அதர் லெசன். ஓகே, தேங்க்யூ.